எங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் பேருபதேசம் என்கின்ற அந்த பகுதியில் சொல்கின்ற ஒரு தத்துவம் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி கூட வித்தியாசமாக யோசிக்கிறார் வள்ளல் பெருமான்கிறது. எப்படிப்பட்ட பொக்கிஷத்தை யோசித்து நமக்கு அருளி இருக்கிறார் அப்படிங்கிறத புரிய வைக்குது. அவர் சொல்கின்ற மிகப்பெரிய ஒரு தத்துவம் என்ன தெரியுமா? பொருந்துவதற்கு மனை இல்லாமலும், இருப்பதற்கு இடம் இல்லாமலும், உழுவதற்கு நிலம் இல்லாமலும், உண்பதற்கு உணவில்லாமலும், பணி செய்வதற்கு தொழிலுக்கான கருவி இல்லாமலும் இருப்பவர்க்கு அதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இதில் எவ்வளோ பெரிய கம்யூனிச தத்துவம் இருக்குல்ல. நாம் நினச்சிட்ருக்கோம் ஆன்மீகம் இறை தேடல் அப்படிங்கிறது அது தனி அப்படின்னு. நம்முடைய வள்ளல் பெருமான் தான் இல்லை, பொருளாதாரம் சேர்ந்தது தான் ஆன்மீகம், கருணை சேர்ந்தது தான் ஆன்மீகம், காருண்யம் சேர்ந்தது தான் ஆன்மீகம், இல்லாதவர்க்கு கொடுப்பது தான் ஆன்மீகம். அதைத்தான் பொருளாதாரம் என்று நாம் வேறு வார்த்தையில் சொல்கிறோம், கம்யூனிசம் என்று வேறு வார்த்தையில் சொல்கிறோம். ஆனால் ஆன்மீகமும் அதுதான் என்பதை அவர் சொல்கிறார். சரி, இதெல்லாம் இல்லைன்னு இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கான துக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த துக்கத்தை பற்றி தான் பேருபதேசத்தில் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். உழுவதற்கு நிலம் இல்லாதவர்களுக்கு எவ்வளோ துக்கம் இருக்கும், உண்பதற்கு உணவில்லாதவர்களுக்கு எவ்வளோ துக்கம் இருக்கும், இருப்பதற்கு வீடு இல்லாதவர்களுக்கு, பொருந்துவதற்கு நிலம் இல்லாதவர்களுக்கு, உழைப்பதற்கு வயல் இல்லாதவர்களுக்கு, செய்வதற்கு கருவிகள் இல்லாதவர்களுக்கு இப்படியான துக்கம் இருக்கும் இல்லையா? அதைத்தான் பேசுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று நம்முடைய வள்ளுவர் கொண்ட அந்த கோபத்தின் நீட்சியாக நம்முடைய வள்ளல் பெருமானின் இந்த கோபம் இருக்கிறது. இவ்வுலகத்தில் விசாரம் என்கிற உண்மை தெரியாது விசாரம் என்றே வழங்கி அதை துக்கம் என்றே சொல்லுவார்கள். நாம் அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. அவர்கள் பண்ணுகின்றது துக்கமே விசாரம் என்கிறது, அது தப்பு. அவ்வர்த்தமும் அன்று. சாரம் என்கிறது துக்கம், விசாரம் என்கிறது துக்க நிவர்த்தி, வி உபசர்க்கம். சாரம் என்கிற துக்கத்தை நிவர்த்தித்தது வி. மேலும் வி சாரம் என்பது வி விபத்து, சாரம் நீக்குதல் நடத்தல். ஆதலால் இடைவிடாது நன்முயற்சியின் கண் பயிலுதல் வேண்டும். நம்ம சொல்வோம்ல ஆத்ம விசாரம் அப்படின்னு, அப்புறம் கேள்வி விசாரம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துலேயுமே விசாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு நாம் என்னவோ அதை பற்றிய தேடுதலோடு இருக்கிறோம், தத்துவார்த்தமாக தர்க்கம் செய்து கொண்டு இருக்கிறோம், அதை பற்றிய ஒரு அறிவோடு இருக்கிறோம் என்பதாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் வள்ளல் பெருமான் சொல்கிறார் விசாரம் என்பது வேறு அர்த்தம், நாம் ஏற்கனவே சொல்லுவதை போல் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறார். எப்படி சொல்லணும்னு சொல்றாரு பாருங்க. விசாரம் என்பதன் அர்த்தம் என்ன வள்ளல் பெருமான் சொல்றாரு. இந்த பத்தி பேருபதேசத்தில் இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. இவ்வுலகத்தில் விசாரம் என்கிற உண்மை தெரியாது விசாரம் என்றே வழங்கி அதை துக்கம் என்றே சொல்லுவார்கள். நாம் அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. விசாரம் விசாரம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே விசாரமா இருக்கு அப்படிம்பாங்க. அதான் துக்கம் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம், அது தப்பு. சாரம் என்பது தான் துக்கம். எப்படி அதை நிரூபிக்கிறார் பாருங்க. அவர்கள் பண்ணுகின்றது துக்கமே விசாரம் என்கிறது, அது தப்பு. அவ்வர்த்தமும் அன்று. சாரம் என்கிறது துக்கம், விசாரம் என்கிறது துக்க நிவர்த்தி. இப்ப சரியா புரியுதா? சாரம் என்பதுதான் துக்கம், விசாரம் என்பது துக்க நிவர்த்தி. அதனால எனக்கு ஒரே விசாரமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது தப்பு. விசாரமா இருக்குன்னா நான் துக்க நிவர்த்தி ஆயிட்டேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சாரம் என்பது துக்கம், விசாரம் என்பது துக்க நிவர்த்தி. அந்த துக்க நிவர்த்தியை எப்படி செய்வது என்று வள்ளல் பெருமான் சொல்லித் தருகிறார். வி உபசர்க்கம். சாரம் என்கிற துக்கத்தை நிவர்த்தித்தது வி. மேலும் வி சாரம் என்பது வி விபத்து, சாரம் நீக்குதல் நடத்தல். வி என்பது விபத்து என்கிறார். அப்போ நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, வள்ளல் பெருமானுடைய தேடல்லாம் எப்படி இருந்தது? பொருந்துவதற்கு நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் தர வேண்டும், இருப்பதற்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு தர வேண்டும், உண்பதற்கு உணவில்லாதவர்களுக்கு உணவு தர வேண்டும், உழுவதற்கு நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் தர வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கையில் நேர்ந்திருக்கின்ற விபத்துகள். அந்த விபத்தை நிவர்த்தி செய்வது என்பது நடத்துதல் அப்படிங்கிறார், நீக்குதல் அப்படிங்கிறார். அதுதான் வி. அப்படின்னா நம்முடைய வள்ளல் பெருமானின் அந்த சத்திய சன்மார்க்க சபை என்பது, வடலூரில் இருக்கின்ற சத்திய சன்மார்க்க சபை என்பது இந்த துக்கங்களை எல்லாம் நிவர்த்தி செய்திருக்கிறது
வி செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அந்த எளிய மக்களுக்கு ஏற்பட்ட விபத்துகள் அதையெல்லாம் நீக்குகின்ற ஒரு இடமாக, துடைத்தெறிகின்ற ஒரு இடமாக, இல்லாமலாக்குகின்ற ஒரு இடமாக வள்ளல் பெருமானின் சத்திய ஞான பெருச்சபை இருக்கிறது என்றால் அவர் சொல்வதைத்தான் செய்திருக்கிறார், செய்ததைத்தான் நமக்கான இலக்கியமாக படைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விபத்து சாரம் நீக்குதல் நடத்தல் ஆதலால் இடைவிடாது நன்முயற்சியின்கண் பயிலுதல் வேண்டும். அதைத்தானே வள்ளல் பெருமான் செய்திருக்கிறார். இடைவிடாது நன்முயற்சியின்கண் பயிலுதல் வேண்டும் என்றால் அவர் ஒரு தத்துவத்தை பயின்று வடலூரில் அதை நிறுவினார். கூட இருந்த சன்மார்க்கிகளுக்கும் அதை பயிற்றுவித்தார். தொடர்ந்து 200 ஆண்டுகளாக அந்த தத்துவம் நிலை பெற்றிருக்கிறது, பயிற்சி செய்யப்பட்டு வருகிறது, பயிற்றுவிக்கப்படுகிறது என்றால் இதுதான் உலகத்திலேயே மிக உண்மையான, எல்லோருக்கும் பொதுவான, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத, எல்லோரையும் சமமாக பாவிக்கின்ற ஒற்றை தத்துவம். பேருபதேசத்தில் நம்முடைய வள்ளல் பெருமான் விசாரம் என்று சொல்லுகின்ற அந்த சத்திய பெரு ஞான சபைதான் உலகத்துக்கான சாவி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வோம். அதன் மூலம் நமக்கான சாவியையும் நாம் பெறுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.